Hello friends, good morning everyone. வாங்க M6 மார்க்கெட் பத்தி டிஸ்கஸ் பண்ணலாம். எஸ்டர்டே க்ரூட் ஆயில் வந்து ஒரு 8,226 வரைக்கும் போயிட்டு அந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆயிட்டு இருக்கு. ஸோ இது வந்து இறங்குமா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா இறங்கணும் அப்படின்னா 8,098 நமக்கு வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணணும். ஏன்னா கேண்டில்ஸ் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும் ஃபுல்லாக நமக்கு வந்து மேலே தான் வந்துட்டு இருக்கு. ஸோ மேலே வந்துட்டு ஒரு பேரல் சேனல் மாதிரி கிரியேட் ஆயிருக்கு. ஸோ இந்த பேரலல் சேனலோட ஹையாக பிரேக் அவுட் பண்ணிடுச்சு அப்படின்னா கண்டினியூஸாக நமக்கு வந்து மேலே போகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ அதே மாதிரி லோவாக பிரேக் அவுட் பண்ணால் 7,961 வரைக்கும் வந்துட்டு இந்த இடத்துல நமக்கு வந்து சப்போர்ட் எடுக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஓகேங்களா? ஸோ எப்படி பார்த்தாலும் நமக்கு வந்து ஹையாக தான் பிரேக் அவுட் பண்ணுற மாதிரி தெரியுது. ஏன் அப்படின்னா இப்போ க்ரூட் ஆயில் வந்து நமக்கு வந்து $0.69 வந்து பாசிட்டிவ்ல போயிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் பேச்சுவார்த்தை வந்து இனிமேல் சக்சஸ்ஃபுல்லாக போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து கிடையாது அப்படின்னு சொல்லி ஈரான் அண்ட் யூஎஸ் வந்து போயிட்டு இருக்கு. ஓகேங்களா? ஸோ பேச்சுவார்த்தை அப்படியே நடந்தாலுமே நடக்காது, அப்படியே நடந்தாலுமே சக்ஸஸ் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்கா சைட்லேருந்து ஸ்டேட்மெண்ட் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ எப்படி பார்த்தாலும் இதெல்லாம் நமக்கு வந்து ஒரு க்ரூட் ஆயிலுக்கு நேச்சுரல் கேஸுக்கு வந்து ஒரு டிமாண்டு தான். ஓகேங்களா? சரி, இன்வென்ட்ரிஸ் வந்து எந்த மாதிரி வந்து ஏபிஐ வந்து எஸ்டிமேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஃபெல் பை 3,28,000 பேரல்ஸ் அப்படின்னு சொல்லி இன்வென்ட்ரியை வந்து ஏபிஐ வந்து எஸ்டிமேட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபெல் பைனாலே அந்த இடத்துல என்ன அர்த்தம் அப்படின்னா கண்டிப்பாக மேலே வரத்துக்கும் சான்சஸ் இருக்கு. ஓகேங்களா? ஃபெல் பைனா குறைஞ்சிருக்குன்னு அர்த்தம். ஸோ குறைஞ்சிருக்குன்னா ஸோ இன்வென்ட்ரிஸும் நமக்கு வந்து டிமாண்ட் சைடு தான் காட்டுது. ஸோ இன்வென்ட்ரிஸும் டிமாண்ட் சைடு தான் காட்டுது. அது மட்டும் இல்லாமல் இந்த வார் நியூஸுமே பார்த்தீங்க அப்படின்னா க்ரூட் ஆயிலை வந்து டிமாண்ட் சைடு தான் எடுத்துட்டு போற மாதிரி தெரியுது. அப்படி ஓவராலாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடம் வந்து நமக்கு வந்து ரெசிஸ்டன்ஸாக ஒர்க் ஆகிறத விட ஒரு பிரேக் அவுட்டாக நாம் வந்து ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ இன்னைக்கு வந்து க்ரூட் ஆயிலுக்கு வந்து ரெசிஸ்டன்ஸ் வேணாம். ஸோ 8,228 பிரேக் அவுட் பண்ணிடுச்சு. இந்த இடத்துல பிரேக் அவுட் பண்ணி ஒரு 15 மினிட்ஸ் கேண்டில் க்ளோசிங் வச்சதுன்னா கண்டினியூஸாக நமக்கு வந்து க்ரூட் ஆயில் வந்து ஒரு 100 to 200 பாயிண்ட்ஸ் போகும். பை சைடு வந்து எக்ஸ்பெக்டேஷன் வந்து பண்ணலாம். ஸோ ஈவினிங்ல ஏதாவது பேட்டர்ன் இப்போதைக்கு நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த பேட்டர்ன் தான். ஸோ இப்போதைக்கு நமக்கு இந்த பேட்டர்ன் தான் போயிட்டு இருக்கு. இந்த இடத்துல பிரேக் அவுட் பண்ணால் ஒரு 100 to 200 பாயிண்ட்ஸ் போகும். பை சைடு வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து நேச்சுரல் கேஸ். ஸோ நேச்சுரல் கேஸ் ஈவினிங்கே பார்த்துருந்தோம் ஒரு 260.5 பிரேக் அவுட் பண்ணுது அப்படின்னா 268 எல்லாம் சான்சஸ் இருக்கு அப்படின்னு. மறுபடியும் பார்த்தீங்க அப்படின்னா 268 270.2 எல்லாம் வரதுக்கான சான்சஸ் வந்து நமக்கு நேச்சுரல் கேஸ்ல வந்து இருக்கு. நெக்ஸ்ட் வந்து கோல்டு அண்ட் சில்வர் என்னதாங்க ஆகும் அப்படின்னா பை தான் ஆகும். இப்போ வார் வந்து மறுபடியும் கண்டினியூ ஆகிற மாதிரி தெரியுது. ஸோ அப்படி ஆனது அப்படின்னா நமக்கு வந்து பை தான். ஸோ அதுதான் நடந்துட்டு இருக்கு. ஒரு $20 வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இப்போ கோல்டோட ஃபாரெக்ஸ் சார்ட் பார்த்தோம் அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட ரேஞ்சுக்குள்ளார தான் நமக்கு வந்து போயிட்டு வந்துட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஏதாவது ஒரு பக்கம் வந்து பிரேக் அவுட் நடக்கணும். அதுவும் பை சைடு பிரேக் அவுட் நடந்தது அப்படின்னா நல்ல ஒரு அகைன் வந்து மேலே வரதுக்கு சான்சஸ் இருக்கு. ஏன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னாலே தெரியும் கேண்டில்ஸ் வந்து நமக்கு மேலே தான் வந்துட்டு இருக்கு. ஸோ மேலே வந்துட்டு ஒரு இடத்துல ஸ்ட்ரகிள் ஆகிறப்ப மறுபடியும் இந்த இடத்த பிரேக் அவுட் பண்ணால் $4,571 வரைக்கும் ரீச் ஆகும் கோல்டு. ஓகேங்களா? இப்போதைக்கு வந்து ஒரு பை சைடு கன்ஃபர்மேஷன் தான் இந்த இடத்துல கொடுத்துக்கலாம். ஏன்னா ட்ரிபிள் பாட்டம் சப்போர்ட் வந்து இந்த இடத்துல டச் பண்ணிட்டு மேலே வந்துட்டு இருக்கு. ஸோ ஒரு பை சைடு கன்ஃபர்மேஷன் தான் நாம வந்து கோல்டுக்கு வந்து கொடுத்துக்கலாம். இப்போ கோல்டோட லெவல்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா க்ளோஸுக்கு மேலே ஓப்பனிங் கொடுத்தது அப்படின்னா 1,56,161 வரைக்கும் வரத்துக்கு சான்சஸ் இருக்கு. ஒரு கேப் டவுனே விழுந்தா கூட நம்ம இப்போதான கோல்டு ஃபாரெக்ஸ்ல பார்த்தோம் ஒரு ட்ரிபிள் பாட்டம் சப்போர்ட் வந்து எடுத்திருக்கு அப்படின்னு. ஸோ கேப் டவுனே விழுந்தா கூட அகைன் வந்து ரெக்கவரி எடுத்துட்டு ஒரு 1,56,162 வரைக்கும் வரதுக்கு சான்சஸ் இருக்கு. ஓகேங்களா? ஸோ செல் சைடு ஃபோக்கஸ் பண்ணலாமா பை சைடு ஃபோக்கஸ் பண்ணலாமா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா கோல்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு இந்த இடத்த பிரேக் அவுட் பண்ணணும். அதாவது இந்த லோவையுமே பிரேக் அவுட் பண்ணிட்டு ஒரு 1 hour கேண்டில் ஆச்சு கீழே க்ளோசிங் வைக்கணும். ஸோ அப்போதான் நமக்கு வந்து செல் சைடு கன்ஃபர்மேஷன் வந்து கிடைக்கும். அது வரைக்குமே கோல்டு வந்து ஒரு வாலட்டிலிட்டி தான். நெக்ஸ்ட் வந்து சில்வர். ஸோ சில்வரும் சேம் கான்செப்ட் தான். 2,31,595 பிரேக் அவுட் பண்ணால் நமக்கு வந்து செல் சைடு கன்ஃபர்மேஷன் கிடைக்கும். இல்லைன்னா க்ளோஸுக்கு மேலே ஓப்பன் ஆனால் அகைன் வந்து ரெக்கவரி எடுத்து 2,40,602 வரைக்கும் வரதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ நான் இப்போ வச்சு சொல்ற எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1 hour கேண்டில் தான். ஓகேங்களா? 15 மினிட்ஸ் கிடையாது, 1 hour கேண்டில் தான் நான் வச்சு சொல்லிட்டு இருக்கேன். நெக்ஸ்ட் வந்து காப்பர்.
ஸோ காப்பர் வந்து செல்லிங் கண்டினியூஷன் ஆகும். அதோட நெக்ஸ்ட் டார்கெட் அண்ட் சப்போர்ட் வந்து 1357. ஸோ அந்த இடத்துல வந்து டபுள் பாட்டம் சப்போர்ட் எடுக்கும். ஸோ அந்த இடத்துல 215 மினிட்ஸ் கேண்டல் கிரீன் கலர் கேண்டல் ஃபார்ம் ஆன பையிங் கன்ஃபர்மேஷன் வந்து கிடைச்சிடும். ஓகேங்களா? ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா M6க்கான மார்னிங் கண்டிஷன்ஸ். ஈவினிங் ஏதாவது பேட்டர்ன் கிரியேட் ஆயிருந்தாலோ இல்லை சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல் மாறி இருந்தாலோ நான் வந்து உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஓகே, அடுத்தது வந்து குளோபல் மார்க்கெட் டேட்டா. இப்போ இந்த நியூஸ் மூலியமா நமக்கு வந்து நிஃப்டி பேங்க் நிஃப்டி எல்லாம் செல்லிங் போகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா செல்லிங் தான் போகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஏன்னா கிஃப்டி நிஃப்டி ஒரு 27 பாயிண்ட் மட்டும் தான் பாசிட்டிவ்ல ஓப்பனிங் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இருந்தாலுமே இந்த வார் வந்து இந்த பேச்சுவார்த்தை சீஸ்ஃபயர் எல்லாம் முடிஞ்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஸோ அப்படி இருக்கிறப்ப கண்டிப்பாக வந்து டவ் ஜோன்ஸ் ஒரு 36 பாயிண்ட் நெகட்டிவ்ல தான் ஓப்பன் ஆயிருக்கு. அது மட்டும் இல்லாமல் குளோபல் இண்டெக்ஸ் டேட்டா, ஸோ எஸ்டர்டே எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 2 பாயிண்ட் மட்டும் ஓப்பன் ஆயிருந்தது. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 9 பாயிண்ட் வந்து நெகட்டிவ்ல வந்து ஓப்பனிங் கொடுத்துருக்கு. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல MSCI வேர்ல்டு இண்டெக்ஸ் இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு தொடர்ந்து கீழே தான் இறங்கிட்டு இருக்கு. ஒரு ஹை போனது, ஸோ ஹைல இருந்து நமக்கு வந்து டவுன்ல தான் இப்போதைக்கு வந்து வந்துட்டு இருக்கு. ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்குறப்ப நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி மறுபடியும் வந்து ஒரு செல்லிங் ப்ரெஷர் வந்து எதிர்பார்க்கலாம். ஓகேங்களா? சரி, ஏடிஆர் வேல்யூஸ் பார்த்துடலாம். இப்போ ஏடிஆர் வேல்யூஸ் பார்த்தோம் அப்படின்னா இன்ஃபோசிஸ், HDFC, விப்ரோ, டாக்டர் ரெட்டி லேபார்டரி எதுவுமே எல்லாமே கொஞ்சம் கிரீன்ல தான் கொடுத்துருக்காங்க. ரிலையன்ஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா கிரீன்ல தான் இருக்கு. இருந்தாலுமே நமக்கு இந்த MSCI குளோபல் இண்டெக்ஸ் வந்து நெகட்டிவ்ல இருக்கிறதுனால கண்டிப்பா ஒரு நெகட்டிவ் சைடு போகிறதுக்கு சான்சஸ் வந்து இருக்கு. NSE அண்ட் BSE மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கான கண்டிஷன்ஸ். மறுபடியுமே பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் நல்ல ப்ரிடிக்ஷன் வீடியோட நான் வந்து உங்களை மீட் பண்றேன். தேங்க்யூ வெரி மச்.